இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு உங்களுக்கு வெயிட் லாஸ் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க இந்த பவுடரை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சு நல்ல ஸ்லிம்மா காட்ட உதவி செய்யும்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அம்மா உங்களுக்கு சோளம் வாங்கியிருக்கேன். சிறுதானியத்துல ஒன்று சோளம். இது வெள்ளைச்சோளம். இப்போ இந்த வெள்ளைச்சோளத்தில் அதிகமான உங்களுக்கு புரோட்டீன் இருக்குது, நார் சத்து இருக்குது. இப்படி நம்ம சிறுதானியத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த சோளத்தில்ப்பா நம்ம ஒரு 200 கிராம் நம்ம சோளம் எடுத்துக்கிடுவோம். இதோடைய அளவு 200 கிராம். இந்த கப்புடைய அளவு 200 கிராம். இப்போ 200 கிராம் வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இது சிறுதானியத்தில் ஒன்று கம்புப்பா. இது கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்புலையும் ஒரு 200 கிராம் எடுத்துக்கிடுவோம். அளவு 200 கிராம். இதையும் ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இது பாசி பயிர்ப்பா. பாசி பயிர்லேயே உடச்ச பயிர், முழு பயிராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம உடச்ச பயிரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அம்மா இது ஒரு 200 கிராம் எடுத்துக்கிடுவோம். இதையும் பவுலில் போட்டுக்கிடுவோம். அம்மா ஒரு 100 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி. இந்த அரிசி எடுத்திருக்கேன். இதையும் ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஃபேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 200 கிராம் வெள்ளைச்சோளத்தை இதில் போட்டுக்கிறோம். இதை நம்ம வறுத்துக்கிறணும். இப்போ அம்மா வெள்ளைச்சோளம் போட்டிருக்கேன்ப்பா. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்குருவோம். கலர் கொஞ்சம் நல்லா மாறிடுச்சு. சோளத்தை நல்லா வறுத்த ஒரு மனம் வருதுப்பா. அதனால் இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ கம்பு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை கடாயில் போட்டுக்கிடுவோம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கம்பை வறுத்துக்கிடுவோம். கம்பை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துருக்கோம். கொஞ்சம் நேரம் மாறிக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குவோம். கம்பு நல்லா வறுத்தாச்சு. லைட்டாக நல்லா பொரிஞ்சு வந்துருப்பாங்க. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ அம்மா ஒரு 100 கிராம் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதை இந்த பேனில் போட்டுக்குருவோம். அரிசியை கொஞ்சம் வறுத்துக்குருவோம். அரிசி லைட்டாக பொரிஞ்சிருக்கு. இப்போ இதை அப்போ அம்மா 200 கிராம் உடைச்ச பாசிப்பயிர் எடுத்திருக்கோம். இதையும் நம்ம பேனில் போட்டுக்குருவோம். இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம பாசிப்பயிரை ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு வறுத்துருக்கோம். நல்லா கலர் நல்லா மாறிடுச்சு. நல்லா ஒரு வறுத்த உடைய மனம் வருது. இதை எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருவோம். சோளம் வறுத்த சோளத்தை நம்ம நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொடுப்போம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம பரபரன்னு இதை அடித்து கொட்டணும். மாவு மாதிரி அடிக்காமல் ரவை பதத்துக்கு நம்ம அடிச்சு கொண்டு வரேன். நம்ம வறுத்து வச்சுருந்த உடச்ச பாசிப்பயிறு நல்லா ஆறிடுச்சுப்பா. இப்போ இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ கம்பையும் இதில் வறுத்து வச்சுருந்த கம்பையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை மூடி போட்டு உங்களுக்கு ரவை பதத்துக்கு உங்களுக்கு அடிச்சு கொண்டு வரேன். இப்போ நம்ம சோளத்தை மிக்சியில் நம்ம ரவை பதத்துக்கு அடிச்சிருக்கோம். மாவாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி குருணையாக இருக்கும். இப்போ இதை நம்ம பவுலில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லையா, இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் ரவா பதத்துக்கு உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டாங்க. இப்போ கம்பையும் நம்ம உடச்ச பாசிப்பயிரையும் நம்ம மிக்சியில் அடிச்சிருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லா குருணையாக தான் இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதையும் நம்ம பவுலில் கொட்டிக்கிடுவோம். இப்போ வறுத்த அரிசியை மிக்சியில் அடித்தாச்சு. ரவா பதத்துக்கு நல்லா குருணையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் இந்த பவுலில் கொட்டிக்கிடுவோம். இதை எல்லாத்தையுமே நாளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்.
இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கம்பு, சோளம், இது பாசி பயிறு, அரிசி, இது நாளையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல ஒரு வறுத்தோடைய மனம் நல்லா வரும். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இதில் தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது 125 கிராம். இது இப்போ நான் எடுத்திருக்க அளவு 125 கிராம். அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன் இதில். இப்போ இந்த பவுடரை நம்ம இதை ஒரு பாட்டில் கண்டெய்னரில் இதை நல்லா தொடச்சிட்டு ஒரு விட்டு தண்ணி இல்லாமல் இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். நல்லா காஞ்சிருக்கணும். இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பாட்டிலில் இதை கண்டெய்னரில் போட்டாச்சு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி எப்போ தேவைப்படுதோ நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், டின்னருக்கு வச்சுக்கலாம், இல்லை லஞ்சுக்குமே வச்சுக்கலாம். நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இதை வறுத்து வச்சுருக்கிறதுனால இது கெட்டு போகாது. அதனால் நம்ம வெளியவே வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் படாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதம்னாலும் கெட்டு போகாது. இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் தான் 1 கப்பு மாவு எடுத்திருப்போம். இந்த கப்பில் தான் 1 கப்பு மாவுக்கு நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறணும். ஒரு கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ தண்ணியை நல்லா சூடாக்கிக்கிடுவோம்ப்பா. கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். இது எள்ளுப்பா. எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இப்போ எள்ளு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை இதை நல்லா இதை கிள்ளி போட்டுக்கிடுவோம். இப்போ இஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா தோலை சீவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இதை துருவி போட்டுக்கிடுவோம். இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஜீரணத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. துருவியாச்சு. கொஞ்சம் இஞ்சி போட்டாச்சு. பல்பூண்டு 2 எடுத்திருக்கேன். இதை இதில் துருவி போட்டுக்கிடுவோம். இதை ஒரு வதக்கிடுவோம். இதை கொஞ்சம் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிடுவோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ அம்மா ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை பொடியாக நறுக்கிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி இதை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு மீடியமான கேரட் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு மீடியமான தக்காளிப்பா. அம்மா இதை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இதை இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா வதக்கிடுவோம். நம்ம 125 கிராம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் நல்லா இதோட சேர்த்து வதக்கிடுவோம். காயோடு சேர்த்து போட்டு வதக்கும் இதை எல்லாமே சேர்ந்து வெந்துடும். இப்போ நம்ம சூடாக்கி வச்சுருந்த சுடு தண்ணியை இதில் ஊற்றிடுவோம். கரெக்டாக 3 கப்பு எடுத்துருக்கோம். 3 கப்பு தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ 5 நிமிஷம் நல்லா மீடியத்தில் விட்டு வேக விட்டுருந்தோம். நல்லா காய் நல்லா வெந்திருக்கு. நல்லா இதுவும் சோளம் இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு சின்ன மீடியமான ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதில் பாதி பீஸ் எடுத்திருக்கேன். பாதி பீஸை பொடிசாக கொஞ்சம் நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி மூடி போட்டு கேப்சிகம் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். நம்ம 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். நல்லா கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு. அம்மா தயிர் எடுத்திருக்கேன்ப்பா. ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிடுவோம். இல்லை உங்களுக்கு தயிர் பிடிக்கலைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் ஒரு 6 இது புழிஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். மல்லி இலை இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறோம் பொடிசா.
இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நல்ல ஒரு மனம் வாசம் அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி நீங்கள் இதை வந்து திரிச்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா, வறுத்து திரிச்சு வச்சுக்கிட்டிங்கனாங்க உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் அடிக்கடி இதை வந்து நீங்கள் இதை வந்து சமைச்சிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இதில் இந்த பொடியிலப்பா கஞ்சி செஞ்சுக்கலாம். நல்லா வேக விட்டு கொஞ்சோண்டு மிளகு சீரகம் நல்லா வறுத்து பொடியாக்கி அந்த கஞ்சியில் நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து உப்புமா கிண்டிக்கலாம், கிச்சடி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. அருமையான ரொம்ப டேஸ்டான ரொம்ப சுவையான ரெசிபி இது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம்.